என்ன சொல்றாரு? உதயநிதி ரொம்ப பேசுறாரு. நான் எப்பவுமே சொல்றேம்மா, அவர் நல்லா இருக்கணும். அவர் தான் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கணும். அப்போதான் நமக்கு சுலபமா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு? உதயநிதி ரொம்ப பேசுறாரு, அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. உண்மைதான், அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த அனுபவம்லாம் எனக்கு கிடையாதுமா. இது கார்பெட் இல்லம்மா, ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு. இந்த நீ தானே கேட்ட, இந்த நல்லா இருக்கா? இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுமா. யாருக்காகவும் பதவிக்காக ஆசைப்பட்டு யார் காலிலையும் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது. சுயமரியாதையோடு என்னைக்கும் மக்களோடு மக்கள் நிற்கிற அனுபவம் தான் எனக்கு இருக்கு. முதல்ல அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்தாங்க, டைரக்டா போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்தோடனே இந்த அம்மா சசிகலா அம்மா காலில் விழுந்தாரு. அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிடிவி காலில் விழுந்தாரு. அப்புறம் அவர் காலை வாரி விட்டுட்டு ஓபிஎஸ் காலில் விழுந்தாரு. ஓபிஎஸ் இப்போ நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்போ அவர் காலம் இல்லைன்னொன்னே நேராக டெல்லிக்கு போய் மோடி காலில் உழுந்து கிடக்கிற ஒன்னாம் நம்பர் மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே இருக்கிறாரு. இப்படி முட்டி தேஞ்சு ஊர்ந்து ஊர்ந்து போய் முட்டி தேஞ்சு அந்த மொரட்டு அடிமைக்கு இப்போ அவருக்கு தோல்வி பயத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியல. சுயமரியாதைங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு என்ன பார்த்து விமர்சனம் பண்றாரு. நம்மளாம் டேபிளை பார்த்தா என்ன பண்ணுவோம்? உட்காந்து எழுதுவோம், புக் வைப்போம், உட்காந்து சாப்பிடுவோம், தட்டு வச்சு சாப்பிடுவோம். ஆனா ஒருத்தர் டேபிளை பார்த்தாலே நான் உள்ளதான் பூந்து போவேன்னு அடம் பிடிக்கிற ஒருத்தர் தான் தவழ்ந்து தான் போவேன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அது எப்படி தவழ்ந்து போவார் தெரியுமா? எதிர்க்க இருக்கவங்களாம் பயந்து ஓடுற அளவுக்கு தவழ்ந்து போவார். டேபிளை பார்த்தா விட மாட்டார். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த முறை இந்த தேர்தலில் ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அவரு தொலைக்காட்சி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, 2 விரல காட்டி பேசுறாருல. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அவங்க சின்னத்தை பிரச்சாரம் பண்றாருன்னு? கிடையாது. அடுத்த முறை பாருங்க, ஏற்கனவே நான் 10 முறை தோத்துட்டேன், இந்த முறை நான் 11வது முறை தோக்க போறேங்கிறது தான் அவரு சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த முறை 10 தோல்வி பழனிசாமிய இந்த முறை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் வர்ற சட்டமன்ற தேர்தல் செஞ்சு காட்டுவோமா? தமிழ்நாட்டு இன்னொன்னு சொல்றாரு, தமிழ்நாட்டை மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் அப்படிங்கிறாரு. முதல்ல அவரை காப்பாற்றணும். அதிமுக பாஜக கிட்ட அவர் அதிமுகவை மீட்கணும். இதெல்லாம் வர்ற சட்டமன்ற தேர்தலில் நாம செஞ்சு காட்டுவோம். மிகப்பெரிய வெற்றியை அண்ணன் கோவை செழியன் அவர்களுக்கு நீங்க கொடுக்கணும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.